வணக்கம். இது என்றென்றும் புன்னகை. கதையை ஆரம்பிக்கலாமா? சண்முகமூர்த்தி அவன் ஒரு விறகு வெட்டி. அவன் ரொம்ப நல்லவன், சிறந்த பக்தன். அவன் கடவுளை நினைக்காத நாளே இல்லைன்னு சொல்லலாம். எப்பவுமே அவன் குடிசைக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வருவான். அவன் விறகு வெட்டி அதுல வர பணத்துல பாதிய தான் செலவுக்கு வச்சுக்குவான். மீதிய யாராவது யாசகம் கேட்டு வரவங்களுக்கு கொடுப்பான். யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா அதை தான் பிரச்சனையா ஓடி போய் தீர்த்து வைப்பான். தானும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன். இப்படி நிம்மதியா அமைதியா வாழற சண்முகமூர்த்திக்கு தெரியாது அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு. அவன் இருந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு நாடு. அந்த நாட்டுல ஒரு அரசன் இருந்தான். அவன் ரொம்ப மோசமானவன். கொடுங்கோல் ஆட்சி புரிஞ்சு வந்தான். தான் அரச பதவிக்காக என்ன வேணாலும் செய்வான். அது மட்டும் இல்ல, அவன் எந்த நாட்டையும் நேரடியா போர் தொடுத்து ஜெயிச்சதே இல்லை. அவன் கூட ஒரு மந்திரவாதி இருப்பான். அந்த அரசனும் மந்திரவாதியும் சேர்ந்து பூஜைகளை பண்ணி ஏவல்களை எந்த நாட்டை அடைய விரும்புகிறானோ அந்த நாட்டு அரசர் மேலே ஏவி விடுவான். மறுநாள் அந்த அரசர்கள் உயிரோட இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த நாட்டை கைப்பற்றுவான். இந்த மாதிரி பல நாடுகளை கைப்பற்றியிருக்கான். இப்போ அந்த அரசனோட கண்ணு தன்னோட ராஜ்யத்திலிருந்து 20 மைல் தூரத்தில் இருந்த ஒரு பெரிய நாட்டு மேலே விழுந்தது. அந்த ராஜ்யத்தை அவனால் நேரடியாக போர் தொடுத்து ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அந்த நாட்டை ஆண்ட பூபதி மிக சிறந்த வீரன். அதனால வழக்கம் போல அந்த மந்திரவாதி உதவியோட பூஜை பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அதுல ஒரு பிரச்சனை. அந்த பெரிய ராஜ்யத்துல இருக்க பூபதி மகாராஜாக்கு இந்த கொடூர அரசனை பத்தி நல்லா தெரியும். அதனால அவரு தன்னோட நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரு பெரிய சிவன் கோவிலை கட்டினாரு. அதனால இந்த அரசன் அனுப்பின எந்த ஏவலும் அந்த நாட்டுக்குள்ள நுழைய முடியல. பல முறை முயற்சி பண்ணி தோத்து போனாங்க. அந்த நாட்டை எப்படி கைப்பற்றுறதுன்னு தெரியாம அந்த அரசனும் மந்திரவாதியும் யோசிச்சாங்க. ஒரு வழியா தன்னோட மந்திர சக்தியால அந்த மந்திரவாதி அந்த நாட்டை கைப்பற்றத்துக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சு அரசங்கிட்ட சொன்னான். முதல்ல ஒரு பெரிய யாகம் வளர்க்கணும். அந்த யாகத்துல கடவுள் மேலே தீவிர பக்தி வச்சிருக்கிற ஒருத்தனை கண்டுபிடிச்சு கொல்லணும். அதாவது சரியான நேரமாக பார்த்து அவனை பலி கொடுக்கணும். அவனை அழித்த பிறகு அந்த நாட்டு மேலே போர் தொடுத்தா நீங்கள் நிச்சயம் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னான். உடனே அந்த கொடூர அரசன் அவனை எங்கே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த மந்திரவாதி அந்த பக்தனோட பேரை சொன்னான். அவன்தான் சண்முகமூர்த்தி. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சண்முகமூர்த்தி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கான். அதுவும் அந்த பிரச்சனை என்னன்னு அவனுக்கே தெரியாம. மந்திரவாதி சொன்னதை கேட்ட அரசன் தன்னோட நாட்டிலையாவது இல்ல சுத்தி இருக்கிற கிராமத்திலேயாவது சண்முகமூர்த்தின்ற பேர்ல யாராவது இருக்காங்களான்னு ஒற்றர்களை அனுப்பி தேட வச்சான். தேடி போன ஒற்றர்களில் ஒருத்தன் சண்முகமூர்த்தியும் அவனோட பக்தியையும் அந்த கிராமத்து மக்கள் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு அரசருக்கு தகவல் அனுப்பினான். இதை கேட்ட அரசனுக்கு ஒரே ஆனந்தம். தான் வேலை இவ்வளவு சீக்கிரமா முடிய போகுதேன்னு ஒரே சந்தோஷம். உடனே 5 வீரர்களை அனுப்பி அவனை கைது செய்து கூட்டிட்டு வரும்படி உத்தரவு போட்டான். அந்த 5 வீரர்களும் அவனை கைது செய்ய புறப்பட்டாங்க. ஆனால் 10 நாளுக்கு மேலே ஆகியும் அந்த 5 பேரை பற்றியும் எந்த தகவலும் இல்லை. அதனால் அரசன் அந்த வீரர்களுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்கு ஒற்றர்களை அனுப்பினான். அதில் ஒரு ஒற்றன் அரசவைக்கு வேகமாக வந்தான். அரசே, அந்த 5 வீரர்களும் ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது 3 புலிகள் ஒன்றா சேர்ந்து அவங்கள கொடூரமாக வேட்டையாடிச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அரசனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா புலிகள் எப்பவுமே தனித்தனியாக தான் வேட்டையாடும். இவன் சொல்றது ரொம்ப புதுசாக இருக்கே
அப்படின்னு அரசன் யோசிச்சான். உடனே மந்திரவாதியை வரவழைச்சு அங்கே என்ன பிரச்சனை, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த மந்திரவாதி, இயற்கை அவனுக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று அவனை காப்பாத்துது அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அந்த அரசனுக்கு கோபம் வந்துருச்சு. அவனால் நம்ப முடியல. சாதாரண விறகு வெட்டுறவனை என்னால் கொல்ல முடியாதா? இந்த சம்பவம் எதர்ச்சியாக நடந்திருக்கும். சரி, நான் 1000 பேரை அனுப்புகிறேன், எப்படி இயற்கை அவனை காப்பாத்துதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 1000 வீரர்களை அனுப்பினான். வீரர்களும் கிளம்பி போனாங்க. நாட்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் மாதங்களாச்சு. அந்த வீரர்களை பற்றி எந்த தகவலும் வரல. அரசனுக்கு ஒரே குழப்பம். மறுபடியும் ஒற்றர்களை அனுப்பி தேடனான். ஆனால் இந்த முறை எந்த தகவலும் வரல. அப்போ தான் 1000 வீரர்களில் ஒருத்தன் மட்டும் அரசவைக்கு வந்தான். அவன் ரொம்ப பயந்து போயிருந்தான். அரசர், சண்முகமூர்த்தி எங்க, உன் கூட வந்தவங்கெல்லாம் எங்க அப்படின்னு விசாரிச்சாரு. அதுக்கு அந்த வீரன், என் கூட வந்தவங்கள யாருமே இப்போ இல்லை அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அரசனுக்கும் அரசவையில் இருந்தவங்களுக்கும் ஒரே அதிர்ச்சி. அரசன் அந்த வீரனை பார்த்து, என்ன நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன், நாங்கள் சண்முகமூர்த்தியை கைது செய்ய கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். அப்போது திடீர்னு வேகமாக ஆலங்கட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த கூர்மையான பனிக்கட்டி மழையிலேருந்து பாதி பேர் தான் தப்பிச்சோம், மீதி பேரால் தப்பிக்கவே முடியல. அப்பவும் மீதி இருந்த நாங்கள் அவனை கைது செய்யலான்னு நினைச்ச போது எங்கிருந்தோ பலவிதமான மிருகங்கள் எங்களை தாக்க ஆரம்பிச்சது. அந்த மிருகங்களை எங்கள் யாராலையும் சமாளிக்க முடியல. அது கிட்ட இருந்து எங்கள் யாராலையும் தப்பிக்கவும் முடியல. நான் ஒருத்த மட்டும்தான் உயிரோட தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த அரண்மனை தூண் இடிஞ்சு அந்த வீரன் தலையில விழுந்தது. அரசு அனுப்புன 1000 பேர்ல யாருமே இப்போ இல்லை. அரசனுக்கு ரொம்பவும் குழப்பமாகவும் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. உடனே மந்திரவாதி அந்த அரசங்கிட்ட, அந்த வீரர்களுக்கு நடந்த மாதிரி தான் இவனுக்கும் நடந்திருக்கும், ஆனால் இவனை மட்டும் உயிரோட விட்டுருக்குன்னா இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான். அது மட்டும் இல்லை, அது நமக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கு, சண்முகமூர்த்தி இருக்கிற திசை பக்கம் கூட போகக்கூடாது அப்படின்னு சொன்னான். மந்திரவாதி சொன்னதை கேட்ட உடனே அரசனுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே மந்திரவாதியை பார்த்து, இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்டான். அதுக்கு மந்திரவாதி, நாம் எப்பவுமே மற்ற அரசருக்கு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி இவனுக்கு பூஜைகளை செஞ்சு ஏவல்களை அனுப்பி அவனை அழிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். அரசனும் சரின்னு சொன்னான். உடனே மந்திரவாதி பூஜையை செய்ய ஆரம்பித்தான். ஏவலும் வந்தது. அதுக்கிட்ட போய் சண்முகமூர்த்தியை ராத்திரிக்குள்ளே அழிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஏவலும் கிளம்பிச்சு. ஆனால் திரும்பி வரலை. இந்த தடவை மந்திரவாதிக்கு கோபம் வந்துடுச்சு. நான் அனுப்பின ஏவலை விட அது பெரிய சக்தியா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அரசன் மந்திரவாதியை பார்த்து, அந்த பூபதி நாட்டுக்கு நுழைய முடியலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவன் பெரிய கோவிலை கட்டி வச்சிருக்கான், அதனால நம்மளால நுழைய முடியல. ஆனா இந்த விறகு வெட்டியை எந்த சக்தி காப்பாத்துது அப்படின்னு கேட்டான். இப்ப அந்த மந்திரவாதிக்கும் அரசனுக்கும் சண்முகமூர்த்தியை கொல்றதை விட அவனை காப்பாத்துறது எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் தான் அதிகமா இருந்தது. அதனால மந்திரவாதி மறுபடியும் ஒரு சக்தி வாய்ந்த பூஜையை நடத்தினான். அதுல மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பூதத்தை வரவழைச்சான். அதை சண்முகமூர்த்தியை கொல்ல சொல்லி அனுப்பி வச்சான். இந்த முறை சண்முகமூர்த்தியை அழிச்சிடலான்ற நினைப்போட அரசனும் மந்திரவாதியும் இருந்தாங்க. மந்திரவாதி அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு வழியா அந்த பூதம் சண்முகமூர்த்தியோட குடிசையை அடைஞ்சது. சண்முகமூர்த்தி நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான். அந்த பூதம் மெல்லமா சண்முகமூர்த்தியோட குடிசைக்குள்ள நுழைஞ்சுது. அந்த மந்திரவாதி தன்னோட மந்திர சக்தியால தான் இருந்த இடத்துல இருந்தே பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த பூதம் சண்முகமூர்த்தியை பார்த்துச்சு.
அந்த பூதம் அங்க இருந்த உருவத்தை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சுது. அந்த உருவத்தோட வெப்பத்தை தாங்க முடியல. பூதம் உருகி கரைய ஆரம்பிச்சிடுச்சு. இத பார்த்துக்கிட்டு இருந்த மந்திரவாதியும் அந்த உருவத்தோட வெளிச்சத்தை பார்க்க முடியாம மயங்கி விழுந்துட்டான். அரச அரண்மனை வைத்தியனை வரவழைச்சு வைத்தியம் பார்த்தான். மந்திரவாதிக்கு நினைவு திரும்பிச்சு. ஆனா மந்திரவாதியோட ஒரு கண்ணு போயிடுச்சு. அரசன் மந்திரவாதியை பார்த்து, உங்க கண் பார்வையே போற அளவுக்கு அங்க என்ன பார்த்தீங்க? அப்ப அந்த மந்திரவாதி அரசனை பார்த்து, அரசே, சண்முகமூர்த்தியை நெருங்காதீங்க, அந்த பெரிய ராஜ்யத்தை மறந்துருங்க அப்படின்னு நடுக்கத்தோடு சொன்னான். அரசனுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்றீங்க? அங்க நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு மந்திரவாதி, அவனை காப்பாத்தினதும் இன்னும் காப்பாத்திக்கிட்டே இருக்கிறதும் யாருன்னு தெரியுமா? அத ஏவல்கள் பூதங்கள் மட்டுமல்ல, அகில நிசி சரர்கள் கூட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். அரசர் ஆச்சரியத்துல, அது யாரு அப்படின்னு கேட்டான். படைத்தல், காத்தல், அழித்தல் தொழில்களை செய்யற மும்மூர்த்திகள்ல ஒருவரான சிவபெருமானுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவன், அசுரர்களை நடுங்க வைத்தவன், தன்னை நாடி வந்த பக்தர்களை வாழ வச்சே தீருவேன்ற பிடிவாதத்தோட இருக்கிறவன், அவன்தான் முருகப்பெருமான். நான் பார்த்த காட்சிய நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க அரசே. சண்முகமூர்த்தி முருகப்பெருமானோட தீவிர பக்தன். நீங்க நினைக்கிற மாதிரி முருகப்பெருமான் சண்முகமூர்த்திக்கு பக்கத்தில் இல்லை. சண்முகமூர்த்தி முருகப்பெருமானோட மடியில இருக்கான். மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.